சம்பா சின்ன பொண்ணு, ரொம்ப அழகான பொண்ணு. அவ விஜயநகர்ல அவங்க அப்பா அம்மா கூட அவ இருந்தா. ஆனா அவளோட ரொம்ப நல்ல நண்பன் அவளோட எலி மினி. அது கூட அவ நாள் முழுக்க விளையாடிக்கிட்டே இருப்பா. சரி மினி, வராத. நான் உனக்காக சாப்பாடு கொண்டு வந்திருந்தேன். சம்பா, ஒளிஞ்சுக்க மினி, ஒளிஞ்சுக்க. ஏய் சம்பா, அதுக்கு ஊட்டி முடிச்சிட்டியா? அட, இதுக்கு மட்டும்தான் நீ சாப்பாடு கொடுக்க போறியா? வீட்ல சமைக்கணும், அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்றியா இல்லையா? போய் காஞ்ச விறகு எடுத்துட்டு வா, அப்பதான் இங்க சமைக்க முடியும். நான் இப்படி போய் அப்படி வந்துடுறேன். அப்புறம் இன்னைக்கு நானும் மினியும் பாயசம் சாப்பிட போறோம். சம்பா காட்டுல விறக தேடி தேடி சோர்ந்து போயிட்டா. ஆனா அவளுக்கு காஞ்ச விறகுகள் எங்கேயுமே கிடைக்கல. காஞ்ச விறகுகளை எங்க இருந்து கொண்டு வரது? சம்பா ரொம்பவே சோர்ந்து போயிட்டா. அங்க உட்கார்ந்ததுமே அவளுக்கு தூக்கம் வந்துடுச்சு. அப்புறம் அவளுக்கு நடந்தத அவ இதுவரைக்கும் நினைச்சு பார்த்தது கூட கிடையாது. சம்பா, சம்பா, நான் உன்கிட்ட தான் பேசுறேன். ஆமா, உன்னால எப்படி பேச முடியுது? ஏன்னா உன்னால நான் பேசுறத கேட்க முடியும். அப்படி நான் காஞ்சு போயிருந்தா உனக்கு நான் பயன்பட்டிருப்பேன். ஆனா என்னை சுத்தி நாலாபுறமும் பெரிய பெரிய கிளைகளும் மரங்களும் இருக்கு. ஆனா சூரியனோட ஒளி கதிர்கள் என் மேல படவே மாட்டேங்குது. அப்புறம் நான் எப்படி காஞ்சு போறது சொல்லு? யாரும் இந்த கிளைகளை வெட்டுறதும் கிடையாது. என்னெல்லாம் பார்க்காத, என் மேல எந்த தப்பும் இல்ல. இங்க பாரு, நான் ஏற்கனவே ஈரமா இருக்கேன். ஏன்னா என் மேல கூட சூரிய ஒளி படுறதில்ல. எலியும் பேசுது. உன்னால கேட்க முடியுது. அப்படின்னா நான் பேசுறேன். அப்புறம் தப்பு சூரியன் மேலதான், என் மேல இல்ல. என்ன பண்ண சொல்றீங்க? நான் எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த கருமேகம் அடிக்கடி என்ன வந்து மறைச்சிடுது. ஏன் மேல குற்றம் சாட்டாதீங்க, இப்பவே காட்டுறேன். பாத்தீங்களா, இந்த காத்து என்ன வேற எங்கேயாவது போக விட்டாதானே? இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எதற்கு அந்த உயரமான அரண்மனையை பாக்குறேன்ல, அந்த மாளிகையோட கதவுகள் எப்ப பார்த்தாலும் மூடப்பட்டுதான் இருக்கு. அப்ப சொல்லு, அந்த பக்கம் நான் எப்படி போறது? எல்லாரும் பேசினதை கேட்டதுக்கு அப்புறம் சம்பாவுக்கு தோணிச்சு, இந்த கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் அரண்மனையில இருக்கிற கதவுகள்னாலன்னு. அதனால அவ நேர அரண்மனைக்கு போய் மகாராணிய பார்த்தா. அப்ப அரண்மனை கதவை நான் எதுக்காக மூடி வச்சிருக்கேன்னு நீ தெரிஞ்சுக்க விரும்புற. அதோ அங்க அந்த கிளிய பாக்குறல, அது எனக்கு நல்ல நல்ல கதைகள்லாம் சொல்லுது. அரண்மனை கதவை திறக்கிறதுனால அதுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா என்ன பண்றது? அப்படின்னா இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீதானா? இல்ல, நானே ஏற்கனவே பிரச்சனைங்கிறதால தான் அங்கிருந்து இங்க ஓடி வந்தேன். காட்டுல இருக்கிற குளத்தோட முதலாளி அடிக்கடி என்னோட கூட தண்ணில மூழ்கடிச்சிருவன்னு சொல்லி மிரட்டிக்கிட்டே இருக்கிறான். சம்பா எந்த இடத்துக்கு போனாலும் அங்க அவ ஒரு புது பிரச்சனையை பத்தி தெரிஞ்சுக்கிறா. அப்புறம் ஒரு தீர்மானத்துக்கு வந்தா. எல்லாருடைய பிரச்சனையும் அவ தீர்த்துதான் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டா. அதுக்காக காட்டுக்கு போனாலும் பரவாயில்லன்னு போனா. அப்புறம் இந்த யோசனை அந்த கிளி சொன்ன இடத்துக்கு அவ போயிட்டா. அப்போ கிளி இங்கதான் இருந்ததா? இந்த குளத்துல இருந்துதான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு. நீங்க யாரு? இந்த குளத்தோட முதலாளி. அப்புறம் எனக்கு அந்த கிளிய விரட்டி அடிக்கணுங்கிற எண்ணம் கிடையாது.
அது அந்த யானை தினமும் என்ன மிரட்டிக்கிட்டு இருக்கு. அதாவது இந்த குளத்துல இருக்கிற மொத்த தண்ணியும் குடிச்சிடுவேன்னு மிரட்டுது. அதனாலதான் அந்த கோவத்தை பாவம் நான் அந்த கிளி மேல காட்டிட்டேன். கோவத்தை அடக்கிக்க வேண்டாமா? உங்க கோவத்தால இங்க எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? எல்லாரும் கவலைப்படுறாங்க. சொல்லு சொல்லு, கொத்தட்டுமா கொத்தட்டுமா? இன்னைக்கு நான் உன்கிட்ட இருந்து விடுபட்டே தீருவேன். நீங்க இந்த குளத்துல இருக்கிற தண்ணி மொத்தத்தையும் குடிச்சிட்டீங்கன்னா மத்த மிருகங்கள் எங்க போய் தண்ணி குடிக்குங்க? அப்ப நான் என்ன பண்றது சொல்லு? இந்த பாம்பு என் வால்ல உட்கார்ந்துகிட்டு உன்னை கொத்திடுவேன்னு பயம்புறுத்திக்கிட்டே இருக்கு. நான் இந்த குளத்துல இருக்க தண்ணியை என் மேல ஊத்தி இந்த பாம்பை என் வால்ல இருந்து விரட்டணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னோட தும்பிக்கை வால் வரைக்கும் போக மாட்டேங்குது. யானை ராஜா, இன்னைக்கு உண்மை என்னன்றத நான் சொல்லிடுறேன். நான் உன்னை கொத்துறதுக்காக வரல. கிராமத்துல இருக்கிற பானை செய்யறவங்க கிட்ட இருந்து என் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காகத்தான் உன் வால்ல உக்காந்துருக்கேன். நான் அவன் வீட்டுக்கு அவன் வீட்டுல இருக்க எலிய சாப்பிடறதுக்காக தான் போவேன். ஆனா அவன் என்ன பார்த்ததுமே என்ன கொல்றதுக்காக வரான். சம்பாவுக்கு இப்ப என்ன செய்யறதுன்னு சுத்தமா இப்ப ஒண்ணுமே புரியாம போயிடுச்சு. எல்லாருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்கு. யாரு போய் சொல்றாங்க, யாரு உண்மையை சொல்றாங்கன்னே தெரியல. அதனால உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவ பானை செய்யறவரோட வீட்டுக்கு போயிட்டா. அந்த பாம்பு நம்மள ரொம்பவே கஷ்டப்படுத்துது. எப்ப வந்தாலும் அது நம்மளோட பானைகளை உடைச்சிடுது. என்ன முயற்சி பண்ணாலும் அது நம்ம கையில மாட்டவே மாட்டேங்குது. ஆனா என்னைக்கு மாட்டுதோ அதுதான் அதோட கடைசி நாளா இருக்கும். நீ எதுக்கு இப்படி சிரிக்கிற? சிரிக்காம என்ன பண்றது? எவ்வளவு பெரிய முட்டாள் மனுஷனா இருக்காரு. அட, அவருக்கு இது கூட தெரிய மாட்டேங்குது. அதாவது பாம்பு பானையை உடைக்க வரல, என்ன சாப்பிடறதுக்காக வருதுன்னு. அப்படின்னா நான் இங்க என்னோட உணவை தேடி வரேன். 4 பருக்க அரிசிக்காக. அப்புறம் அவர் செஞ்சு வச்சிருக்க இந்த பானையில தங்கறதுக்கும் ஏற்பாடாயிடுது. அட, மலைய குடைஞ்சி எலிவந்த கதையை அடிச்சு ஏன்பா நீ கொஞ்சமாவது யோசிச்சியா? நீ உன்னோட 4 பருக்க அரிசிக்காக இவ்ளோ பெரிய பிரச்சனையை உண்டாக்கிட்டியே. எனக்கு என்ன தெரியும்? அது சரி, அப்படி இந்த 4 பருக்க அரிசியை நான் உனக்கு கொடுத்துட்டேனா அதுக்கப்புறம் நான் இங்கே வர போறேன். அப்படின்னா சரி நண்பா, என்னோட ஃப்ரெண்ட் மினி உனக்கு அரிசி கொண்டு வந்து கொடுத்துருவா. அத நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் அனுப்பி வைக்கிறேன். ஆனா நீ மறுபடியும் இங்க வரக்கூடாது. சம்பா அந்த எலிக்காக அரிசி அனுப்பி வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டா. அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுச்சு. எலி அங்க கிடைக்காததுனால பாம்பு அங்க வர்றத நிறுத்திடுச்சு. பாம்பு போனதுனால யானைக்கும் சந்தோஷமாயிடுச்சு. அப்புறம் குளத்தோட முதலாளிக்கு என்னைக்கும் தொந்தரவு கொடுக்க மாட்டேன்னு வாக்கு கொடுத்துருச்சு. சம்பா இந்த செய்திய கிளி வரைக்கும் அனுப்பி வச்சுட்டா. அதுக்கப்புறமா கிளி திரும்பவும் தன்னோட வீட்டுக்கு போயிடுச்சு. கிளி போனதுமே மகாராணி தன்னோட அரைக்கதவை திறந்து வச்சாங்க. அதனால காத்து அங்க இங்கேயும் வீச ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் அந்த குளத்தோட முதலாளி அந்த கிளிய தொந்தரவு பண்ணவே இல்ல. அதுக்கப்புறமா சூரியனுக்கு முன்னாடி இருந்த மேகங்களும் நகர ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் சூரிய ஒளி நேரா அங்க இருக்கிற கிளைகள்ல பட ஆரம்பிச்சுது. அதனால அது சீக்கிரமாவே காஞ்சி போச்சு. அதுக்கப்புறமா அங்க இருந்த ஈரமான விறகுகள் கூட காஞ்சி போச்சு. சம்பா, தூங்கிட்டியா? எழுந்துரு எழுந்துரு. ஐயோ, விறகு தானே எடுத்து வர சொல்லி சொன்னேன். விறகுகள் எல்லாத்தையும் சேகரிச்சு வச்சுட்டு அப்படியே தூங்கி கனவு காண்றியா? கனவா? இது கனவா இல்ல உண்மையானே தெரியல. ஆனா அம்மா, 4 பருக்க அரிசியால இந்த உலகத்தையே மாத்த முடியும். ஆமா, நீ என்ன சொல்ல வர? ஒண்ணும் இல்லம்மா, நீங்க வாரம் எனக்கு கொஞ்சமா அரிசி கொடுங்க போதும். சம்பா அவகிட்ட என்ன சொல்ல வரான்னு சம்பாவோட அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அம்மாங்கிறவ எப்பவும் அம்மா தானே. அவங்க சம்பாவுக்கு எந்த ஒரு கேள்வியும் கேட்காம ஒரு பிடி அரிசிய கொடுத்தாங்க. விஜயநகரத்தோட மகாராஜா வித்யாதரோட மகள் இளவரசி பத்மா இப்போ பெரியவளாயிட்டா.
அப்புறமா அவளோட அழக பத்தி ரொம்ப தூரம் வரைக்கும் பரவிடுச்சு. அதனால பல ராஜ்யத்தை சேர்ந்த இளவரசர்கள் அவளை கல்யாணம் பண்ணிக்க ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. ஆனா இளவரசி பத்மா கல்யாணம் சொன்னாலே போதும் முடியாதுன்னு சொல்லிடுவா. அப்புறம் அதுக்கு பின்னாடி ஒரு வித்தியாசமான கதை இருந்தது. இளவரசி, உங்களை கல்யாணம் பண்ணிக்க அடுத்தடுத்து வரன்கள் வந்துகிட்டே இருக்கு. ஆனா உங்களுக்கு எந்த பையனையும் பிடிக்கலன்றீங்க. அப்பா, எனக்கு உங்களை தவிர வேற எந்த ஆண் மேலேயும் நம்பிக்கை இல்ல. அதனால நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஆனா இப்படி தனியா உன்னோட வாழ்க்கையை எப்படிமா வாழ முடியும்? நான் உன்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன், யாராவது ஒரு நல்ல பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். இளவரசிக்கு எந்த ஒரு ஆண்மகன் மேலயும் நம்பிக்கை கிடையாது. அப்புறம் இந்த விஷயம் காட்டு தீய போல எல்லா இடத்துலயும் பரவிடுச்சு. இந்த விஷயம் பக்கத்து ராஜ்யமான உத்தம் நகரத்தோட இளவரசர் வெங்கட்டுக்கும் தெரிய வந்தது. அப்புறம் எல்லாம் தெரிஞ்ச பிறகு அவர் இளவரசிய பார்க்கணும்னு நினைச்சாரு. அப்புறம் மாறு வேஷத்துல விஜயநகருக்கு போய் சேர்ந்தாரு. இளவரசிக்கு ஆண்கள்னாவே பிடிக்காதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதோ காரணம் இருக்கு. அப்பனா முதல்ல அந்த காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும். இப்ப யார்கிட்ட கேக்குறது? அடடா முன்னா, இந்த தடவை விட்டுடு. அடுத்த தடவை உன் மேல நிறைய சுமையை ஏத்த மாட்டேன், காப்பாத்துங்க. அண்ணா கொஞ்சம் நில்லுங்க. அட என்ன சொல்லுங்க. நல்லா இருப்பா கண்ணா. இப்படி வேகமா வந்து கால்ல விழ வேண்டிய அவசியம் என்ன வந்தது? நல்ல பண்பாடு தெரிஞ்சவன் போல இருக்கு. சரி, நான் இப்ப கிளம்புறேன். இல்லன்னா அரண்மனைக்கு போய் சேர்றதுக்குள்ள பொழுதே போயிடும். அரண்மனைக்கா? எப்படியும் சரியான ஆள்கிட்ட தான் வந்து விழுந்திருக்கேன். இவங்க கிட்டயே கேக்குறேன். பாட்டிமா. அட அம்மா கொடுங்க, நான் தூக்கிட்டு வரேன். நீ நல்லா இருக்கணும்பா கண்ணா. ரொம்ப நன்றி பாட்டிமா. அது சரி, நீங்க அரண்மனையில தான் வேலை பாக்குறீங்களா? ஆமாப்பா கண்ணா. ஓ, அப்படின்னா உங்களுக்கு இளவரசி பத்மாவை கூட தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா தெரியும். அதுவும் அவங்க சின்ன வயசுல இருந்தே தெரியும். பாட்டி, தப்பா நினைச்சுக்கலனா ஒரு விஷயம் கேட்கட்டுமா? கேளுப்பா. அப்ப இத சொல்லுங்க, அந்த இளவரசி பத்மா ஆண்களை எதுக்காக இவ்வளவு வெறுக்கிறாங்க? என்னன்னு சொல்றதுப்பா, அதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்கு. போற வழியும் தூரம். கதையை கேட்டுக்கிட்டே போனா போற தூரம் தெரியவே தெரியாது. சரிப்பா, சொல்றேன். இளவரசிக்கு அவங்களோட சின்ன வயசுல இருந்தே ஒரு தாசி மேல அன்பு அதிகம். அந்த தாசி தான் ஆரம்பத்துல இருந்தே அவங்கள பாத்துக்கிட்டாங்க. அந்த சமயத்துல அவங்க நம்ம இளவரசிக்கு தினமும் ஒரே கதைய சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த கதை ஒரு அழகான மைனா குடும்பத்தை பத்தின கதை. அதுல மைனா, அதோட புருஷன், அதுங்களுக்கு 2 குழந்தைங்க இருந்தது. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா அவங்க கூடுக்குள்ள இருந்தாங்க. ஆனா ஒரு நாள் அந்த மரத்துல தீ பிடிச்சிருச்சு. பாவம் மைனா தன்னோட புருஷன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்திருக்கு. அதையும் அதோட குழந்தைங்களையும் பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போக சொல்லி. ஆனா அதோட புருஷன் என்ன நினைச்சான்னா, நெருப்பு எப்படியும் கொஞ்ச நேரத்துல அணைஞ்சிடும்னு நினைச்சது. அப்புறம் மெல்ல மெல்ல அந்த மரத்தோட மைனாவும் அதோட குழந்தைங்களும் எரிஞ்சு போச்சு. ஆனா அதோட புருஷன் அதுங்களை விட்டுட்டு பறந்து போயிட்டான். மைனாவோட புருஷன் செஞ்சது ரொம்பவே மோசம். இப்படித்தான் இளவரசியும் நினைக்கிறாங்க. ஒரே கதைய அடிக்கடி கேட்டதுனால அவங்க அந்த அளவுக்கு ஈர்க்கப்பட்டுட்டாங்க. அப்புறம் மெல்ல மெல்ல அவங்க நினைச்சுக்கிட்டாங்க, அதாவது அவங்களோட இந்த ஜென்மம் அந்த மைனாவோட மறு ஜென்மம்னு நினைச்சுக்கிட்டாங்க. போன ஜென்மத்துல அவங்களோட புருஷன் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய துரோகத்தை செஞ்சதுனால அவங்க எல்லா ஆண்களையும் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் விஷயமா? பாட்டிமா, அரண்மனை வந்துருச்சு. கதை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நீ நல்லா இருக்கணும்பா கண்ணா. அப்பனா இளவரசி ஆண்களை வெறுக்கிறதுக்கான காரணம் இதுதானா? இளவரசியோட மனசுல இருக்க அந்த வெறுப்பு மறையிற அளவுக்கு நான் ஏதாவது செஞ்சாகணுமே. மகாராஜா, நான் ஒரு கதாசிரியர். என்கிட்ட வண்ண வண்ணமயமான பழங்காலத்து நாடு, வெளிநாடு எல்லா இடத்த பத்தின கதையும் இருக்கு. அப்படி நீங்க உத்தரவு கொடுத்தீங்கன்னா அந்த கதையை நான் உங்ககிட்ட சொல்றேன். தாராளமா, நான் உத்தரவு கொடுக்கறேன். ஆனா மகாராஜா, ஒரே ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை?
நான் எந்த ஒரு பொண்ணுகிட்டயும் பேச மாட்டேன். அப்புறம் என்னோட கதையை எந்த ஒரு பொண்ணுகிட்டயும் சொல்ல மாட்டேன். இது என்ன நிபந்தனை? இதுக்கான காரணத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா மகாராஜா. நான் கதைக்காக நாடு வெளிநாடுன்னு சுத்திட்டு இருக்கும்போது அப்ப நான் ஒரு சாதுவை சந்திச்சேன். அவர் என்னோட சேவையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் சொன்னாரு, போன ஜென்மத்துல நான் ஒரு ஆண் மைனாவா இருந்தனா. நான் என்னோட மனைவி அப்புறம் என்னோட குழந்தைங்களோட ஒரு மரத்துல இருந்தனா. ஒரு நாள் அந்த மரத்துல நெருப்பு பத்திக்கிச்சான். அப்ப என்னோட மனைவி அந்த நெருப்புல எங்க எல்லாரையும் எரிய விட்டுட்டு போயிட்டாளாம். நான் அவகிட்ட எங்க எல்லாரையும் காப்பாத்த சொல்லி சொன்னேன். ஆனா அவன் நான் சொன்னது எதையுமே கேட்கல. அவன் மட்டும் தான் உயிரை காப்பாத்திட்டு போயிட்டா. எப்ப இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதோ அப்ப இருந்து பெண்களை கண்டாலே எனக்கு பிடிக்காது. அதனால நான் எப்பவுமே கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணேன். போதும், நிறுத்து. உனக்கு என்ன தைரியம் இருந்தா ஏன் கதையை திருடுவ? நீ ஒண்ணு கதாசிரியர் இல்ல, திருட. வீரர்களே, இவனை கைது பண்ணுங்க. மகாராஜா, இவன் பொய் சொல்றான். இந்த கதை என்னோடது, அவனோடது இல்ல. அப்புறம் விட்டுட்டு போனது நான் இல்ல, இவன் தான் விட்டுட்டு போனான். நான் தான் அந்த மைனா. போன ஜென்மத்துல உன் மனைவி. மகாராஜா, என் கதை உண்மையானது. பொய் சொல்றது இவங்க இல்ல, நீதான் பொய் சொல்ற. இளவரசி பத்மா அப்புறம் இளவரசன் வெங்கட்டோட சண்டை கொஞ்சம் கூட முடிவுக்கு வர மாதிரியே தெரியல. ரெண்டு பேரும் அவங்க கதை உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. மகாராஜா வித்யாதர் இத பார்த்தப்போ எதையோ யோசிச்சு அவங்க ரெண்டு பேரோட சண்டையை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணாரு. நிறுத்துங்க. இது என்னோட அரண்மனை. இந்த இடத்தோட மரியாதைக்கு யாராலும் இழுக்கு வந்துடக்கூடாது. அதுக்காகவே உங்க ரெண்டு பேருக்கும் தண்டனை கிடைக்கும். மன்னிக்கணும் மகாராஜா. மன்னிச்சிருங்க மகாராஜா. ஆனா உங்க ராஜ்யத்துல இது என்ன நியாயம்? நான் ஒரே ஒரு நிபந்தனை தானே வச்சேன். என்னோட கதையை எந்த ஒரு பெண்ணுகிட்டயும் சொல்ல மாட்டேன்னு. என்னோட நிபந்தனைக்கு அவமானம் ஏற்பட்டுருச்சு. போதாதுன்னு என்ன கைது கூட பண்ணிட்டீங்க. சரி, அதுதான் என்ன கைது பண்ணிட்டீங்களே, உங்களோட முடிவையே சொல்லிடுங்க. யாரோட கதை உண்மையானதுன்னு நீங்களே சொல்லுங்க. நான் சொன்னதா இல்ல இளவரசி பத்மா சொன்னதா? நீதி அப்புறம் உரிமைகளை பத்தி உனக்கு நிறைய ஞானம் இருக்கு. நீ ஒன்னும் சாதாரண இளைஞன் கிடையாது. சீக்கிரமா நீ யாருங்கிற உண்மையை சொல்லு. இது மகாராஜாவோட உத்தரவு. ராஜ்குமார் வெங்கட், நீங்களா? மகாராஜா, மகாராஜா, இவரு நம்ம அண்டைய நாட்டோட உத்தம் நகரத்தோட இளவரசர் வெங்கட். ரொம்பவே புத்திசாலி, தைரியசாலியும் கூட. ஓ அப்படியா? இதுதான் விஷயமா? சரி, இப்ப நான் என்னோட முடிவை நான் சொல்றேன். அதாவது இளவரசி போன ஜென்மத்துல அவங்களோட புருஷன், அதாவது ஆண்மைனா துரோகம் பண்ணிட்டதா சொல்றாங்க. ஆனா இளவரசர் வெங்கட்டோட கதையின் மூலமா அவருக்கு துரோகம் பண்ணது அவரோட மனைவி மைனா. தவறு யார் பண்ணிருந்தாலும் சரி, உங்க ரெண்டு பேருக்கும் நல்லா தெரியும் அது ஒரு தவறுன்னு. அப்புறம் இந்த ஜென்மத்துல இந்த விஷயம் உங்க ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆமா மகாராஜா. என்ன பொறுத்த வரைக்கும் போன ஜென்மத்துல நீங்க ரெண்டு பேர் யாரு, என்ன தவறு செஞ்சீங்கன்னு எனக்கு முக்கியமே கிடையாது. முக்கியமானது என்னன்னா இந்த ஜென்மத்துல நீங்க என்ன பண்ணணும். அப்படி நினைச்சீங்கன்னா போன ஜென்மத்துல நீங்க செஞ்ச தவறுகளை இந்த ஜென்மத்துல திருத்திக்கலாம். அது எப்படி முடியும் மகாராஜா? ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து மறுபடியும் அந்த தவறு சுட்டி காட்டாம நிம்மதியா இருக்கலாம். பத்மாவும் வெங்கட்டும் மகாராஜா சொன்னதை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப அன்பா வாழ்ந்தாங்க. If you like this video, subscribe to our channel Murthy Media.